என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா விஓஓ எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு விஓஓ எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 ரூபீஸ் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வர கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம டே 21 பார்க்க போகிறோம். சரிங்களா? டே 20 வரை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் 20 வரை பார்த்துட்டு 21 வாங்க. எப்பயுமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டாக்டர் கலாம் சாரோட ஒரு கூற்று பார்த்துட்டு தான் போக போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் மோட்டிவேஷனில், கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைமில் இது எதுக்காக அப்படின்னா நான் 4 மணிக்கு இப்போ நான் வீடியோ போடுறேன். எத்தனை பேர் கனவுல இருக்கீங்கன்னு தெரியல. தூங்கி எழுந்திரிச்சு காலைல 5 மணி 6 மணிக்கு நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கனவு அப்படிங்கிறது கனவுல மட்டும் நம்ம கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், நம்ம ஒரு விஓ ஆகணும்னு சொல்லி கனவுல வர்றதுக்கு பேர் உண்மையான கனவு கிடையாது. உங்க கனவு உங்களுக்கு உண்மையானதாக இருந்து பழிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கனவு உங்களை தூங்கவே விடக்கூடாதுன்னு சொல்றாரு. நல்லா பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு 8, 9 மணிக்கு வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்காக தான் இது. நான் டெய்லி 4 மணிக்கு நான் எப்போ சொன்னேன், கன்சிஸ்டன்சி எப்படி ஃபாலோ பண்ணுறேன். 4 மணிக்கு வீடியோ வருதா? பட் நீங்கள் பாருங்கள், நான் 8, 9 மணிக்கு மேலே பார்க்குறவங்களும் சொல்கிறேன். பட் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, பிரச்சனை இல்லை. பட் அதை கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை இயர்லி மார்னிங் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. சரிங்களா? நம்ம கனவு காண்றோம் சொல்லிட்டு நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நினச்சா மட்டும் பத்தாது. ஸோ இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா, நேற்று ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு, இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும், நாளைக்கு வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதாவது எனக்கு வந்து தூக்கம் வந்துடுது, படிக்கணும்னு புக் எடுத்தால் தூக்கம் வந்துடுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் அந்த டைமில் வந்து ட்ராவலில் இருந்து சொல்ல முடியல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் தூங்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை தூக்கம் உங்களுக்கு வருமா? யோசிச்சு பாருங்கள். ஏன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம்யா எடுத்துக்கோங்கயா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு கல்யாணம் வரப்போகுது, கல்யாணத்துக்கு ஆள் வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இன்னைக்கு தூங்குவீங்களா எல்லாரும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போது நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ நம்ம தூக்கம் வராது. நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்களா. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் இந்த கனவை அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னவா இருப்பீங்க, ஒரு விஏஓ கலெக்டராக இருக்க போறீங்க. ஸோ அந்த கனவை அச்சீவ் பண்ணுறவரை உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது வரக்கூடாது. தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா தூங்காமே இருக்குன்னு சொல்லலை. பட் அந்த தூக்கம் உங்கள் படிப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்களே சாட்டிஸ்ஃபை ஆகி தூங்கணும். நான் படிக்க புக்கை திறந்து வச்சோன்னே தூங்குறேன் அப்படின்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையாகவே அதை பற்றின ஒரு எய்ம் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் வேணால் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். தப்பானது சொல்ல நான் சொல்ல வர விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்ட விதமும் கரெக்டு, கேட்ட கொஸ்டினும் கரெக்டு. பட் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணிக்கலாம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வேலையே இல்லை அப்படின்னா சும்மா தூங்குவாங்க. தூங்காம ஒருத்தவங்க ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தூக்கத்தை விட பெரிய கனவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்க கனவு உங்க தூக்கத்தை விட பெருசா இருந்தா உங்களுக்கு தூக்கம் வராது. அதையும் மீறி வந்தா உங்க கனவு எப்படி இருக்கு நீங்களே நினைச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 20 வீடியோ பார்த்துருந்தோம்.
ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன பாட்டு தான்ப்பா. டேரக்டா 9th புக் 7th புக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல டாபிக் தான் வந்துச்சு. ஸோ அதுல பெருசா எல்சிஎம் பத்தி கொடுக்கல, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். இப்போ 9th புக்ல வந்து அல்ஜிப்ரா பார்ட்ல கொடுத்துருக்காங்க. 9th புக்ல ஆக்சுவலா வந்தீங்கன்னா அல்ஜிப்ரா பார்ட் இருக்கு பாருங்க. 9th புக் கையில் வச்சிருந்தீங்கன்னு எடுத்துக்கோங்க. பயிற்சி 3.9க்கு முன்னாடி இயற்கணிதம் 3.8 3.8 முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும். 3.9 HCF GCDன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப GCDனாலும் HCFனாலும் ஒண்ணுதான். நீங்க HCF அப்படின்னு படிச்சதை இங்க எப்படி படிக்க போறீங்க, GCD அப்படின்னு படிக்க போறீங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, மெய்ப்பெரு பொது வகுத்தி காண்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மீ போ வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மீ போ வா. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு 10 எக்ஸாம்பிள் இருக்கு. இதுவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு பார்த்து எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறீங்க, பாஸ் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நேற்று யாரோ ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஒரு எண் 3ஆல் வகுப்பட்டால் 9ஆலும் வகுப்படுமா அப்படின்னா வகுப்படும். 3ஆல் வகுப்படுதா 9ஆல் வகுப்படும். ஆனால் ஒரு எண் 9ஆல் வகுப்பட்டால் ஒரு எண் இந்த கொஸ்டின் நீங்க மாத்தி கேட்டிருந்தீங்கம்மா, ஒரு எண் 9ஆல் வகுப்பட்டால் 3ஆல் வகுப்படுமானா வகுப்படும். ஏன்னா 9 3ஆல் வகுப்படும்ல. ஆனா ஒரு எண் 3ஆல் வகுப்பட்டால் 9ஆல் வகுப்படுமானா படாது. ஏன்னா 3 9ஆல் வகுப்படாது. இதை நேற்று ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பெரிய நம்பர்ல வகுப்பட்டா சின்ன நம்பர்ல கண்டிப்பா வகுப்படும். சின்ன நம்பர்ல வகுப்பட்டா பெரிய நம்பர்ல வகுப்படணும்ன்ற லாஜிக் கிடையாது, சரிங்களா? சரி, அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இது அல்ஜிப்ரா போறதுக்கு முன்னாடி ஒரு 9 ஃபார்முலா படிக்க சொன்னேன். படிச்சீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எழுதுனேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் சில பேருக்கு. சில பேர் அதை கரெக்டா ப்ரொசீஜரா, ஏன்னா இப்படிதான் பண்ணணும். இது டாபிக் போறோம், இப்போ நமக்கு ஃபார்முலா வேணுமா, ஃபர்ஸ்ட் வேகமா பார்த்துடலாமா? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நீங்களும் பாஸ் பண்ணிட்டு வேகமா எழுதுங்க, a² + b² + 2ab a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² - 2ab. ஒரு ரீகால். ஸோ இது ரெண்டையும் கூட்ட போறோம். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், ரெண்டும் கேன்சல் ஆகி 2a² + b². அது மாதிரி ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 4ab. 4வது ஃபார்முலா. 5வது ஃபார்முலா a² - b² ஈக்குவல் டு a + b a - b. இதெல்லாம் படிச்சது நம்ம ஒரு ரீகால், சரிங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா a + b ஹோல் கியூப் பார்த்தோம், a - b ஹோல் கியூப் பார்த்தோம், a கியூப் + b கியூப், a கியூப் - b கியூப். இது ரெண்டு வீடியோக்கு முன்னாடியில தெளிவா சொல்லியிருந்தேன். இதை பார்த்தா தான் நம்ம அல்ஜிப்ராக்குள்ள போகணும்னு சொன்னேன். a + b ஹோல் கியூப்னா என்ன பார்த்தோம், a கியூப் + b கியூப் + 3a²b + 3ab². அதேதான் இங்க மைனஸ். அது மாதிரி a கியூப் + b கியூப் அப்படின்னா a + b a² - ab + b². ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 9 ஃபார்முலா கரெக்டா இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா ஃபார்முலா நம்பர் சொன்னா நீங்க எடுத்துருவீங்க, சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் எழுதிருப்பீங்க, ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க உங்க நோட்ல, சரிங்களா? ரீகால் பண்ணிட்டு இப்போ ஏரியாக்குள்ள வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. இது வந்து டைரக்டா பவர் மெத்தட் அப்படின்னு படிச்சிருப்போம். பவர் மெத்தட் ஆர் பாலினாமியல். யாரோ டவுட் கூட கேட்டீங்க, பாலினாமியல் மட்டும் சரியா புரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா சொல்றேன், சரிங்களா? இப்போ 14xy². கொஸ்டின் பாருங்க, 14xy², 42xy. இப்போ இதில் பாருங்களேன், மீ போ வா. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்பயுமே HCF தான் கேட்பாங்க 99%. ஏன்னா ஸ்கூல் புக் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா HCF தான் இருக்கு. 14க்கும் 42க்கும் HCF என்ன, 14 3 எவ்வளோ, 42. அப்ப சின்ன நம்பர் இது 14 தானே. ஓகே, 14 எடுத்தாச்சா? அடுத்து பாருங்க, எக்ஸ் ரெண்டுலயுமே எக்ஸ் இருக்கா, x⁻1 x⁻1. அப்ப எக்ஸ். ஒய்ல சின்ன பவர் y⁻1. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், டேரக்டா எழுதணும். இப்போ அப்ப 14xy ஆன்சரா? அவ்வளவுதான். சொன்னது புரியுதா? அதாவது HCFனா என்ன பார்த்திருக்கோம், இருக்கிறதுலே சின்ன பவர், அவ்வளவுதானே. அதை டேரக்டா எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ இப்போ காரணிப்படுத்துக, ஃபைண்ட் தி GCD பை ஃபேக்டரைசேஷன். ஓகே, இதுல வந்து லாஜிக்கெல்லாம் நமக்கு தேவையில்ல, கொஸ்டினுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. 16 24 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 16க்கு 24க்கு எல்சிஎம் என்னன்னு பாக்குறோம். 16 2 32 வராது. அப்போ 8 2க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 16 பாதியாக்குனா ஃபர்ஸ்ட் 1ஆல வகுத்தேன், வரல. அடுத்து 2ஆல வகுத்துருக்கேன், லாஜிக் தான் பண்ணிருக்கேன், 8 வந்திருக்கா? ஓகே. அடுத்து எக்ஸ்ல சின்ன பவர் எது, எக்ஸ்ல 3 இருக்கு, இங்க 1 இருக்கு, அப்ப சின்ன பவர் 1. ஒய்ல சின்ன பவர் எது, ஒய்ல சின்ன பவர் 2. இசட் இங்க இருக்கு, இசட்டே இங்க இல்ல, அப்ப 0. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 8xy². ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்திருக்கா? ஸோ அந்த 8 தான் 2³ கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 2³ xy². உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 8xy² கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க a³ இது என்ன ஃபார்முலான்னு முதல்ல எடுத்து எழுதலாமா? y³ + 1³ a³ + b³ a + b a² - ab + b². ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியாச்சு. அது ரெண்டாவது. ஏன்னா ரெண்டுக்கும் ஹோல் கியூப் இல்லையில, ஹோல் கியூப் இருந்தா என்ன சொன்ன, எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதக்கூடாது. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா a + b a - b. ஓகேவா? இப்போ இது ரெண்டுலயும் காமனா இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் என்ன இருக்கு, y + 1 இருக்கு, இங்கேயும் y + 1 இருக்கா? இந்த y + 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப ஆன்சர் y + 1. அவ்வளவுதான்.
புரிஞ்சுதா? கொஞ்சம் லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா இதுல ஹோல் பவர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். காரணம் இப்ப இந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, பேசிக் தெளிவா சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். இது எத்தனாவது ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 8 இப்ப சொன்னதுல. சரிங்களா? இது ஃபார்முலா நம்பர் 5. 2 ஃபார்முலா பாருங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. ரெண்டுலயுமே பவர் பாருங்க, பவர் 1 வந்தா ஆன்சர் அவ்வளவுதான். அதுக்கு மேல பவர் இருக்கிற HCF தானே, இருக்கிறதே சின்னது 1, அப்படி இல்லைன்னா 0. ஓகே, இப்ப இதுல பாருங்களேன், இதை நீங்க எப்படி எழுதலாம்? 2 இதுல வந்து 2 காமன் வெளியே எடுப்போம். 2 காமன் எடுத்தோம்னா x² -9 வரும். ஓகே, இங்க இது எப்படி எழுதலாம்? பெருக்குனா இது நம்ம அல்ஜிப்ரால பார்த்த ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. பெருக்குனா இந்த மாதிரி அல்ஜிப்ரா, சரிங்களா? அல்ஜிப்ரா லாஜிக். பெருக்குனா என்ன வரணும்? -3, கூட்டுனா -2. அப்போ -3 + 1 ரெண்டுமே x போட்டுக்கலாமா? அப்போ x - 3 x + 1 இது இந்த நம்பரோட லாஜிக். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை பிரிச்சு எழுதுனா இப்படிதான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகே, இதை இதுக்கப்புறம் பிரிக்க முடியுமா? 2 தனியா இருக்கட்டும். a² - b². அப்ப எப்படி பிரிக்கலாம்? a + b a - b பிரிக்கலாமா? சாரி, இந்த இடத்துல எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சுக்கிறோமா? a + b a - b னா இது x² மைனஸ் ஆக்சுவலா 3². அப்போ x + 3 x - 3. அப்ப இங்கே x - 3 இருக்கு, இங்கே x - 3 இருக்கா? அப்ப இதுக்கு HCF வேல்யூ ஆக்சுவலா என்ன வரும்? x - 3. புரிஞ்சுதா? இல்ல தனியா எடுத்து பண்ணணுமா? ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதி காமனான டேர்ம் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருந்து பண்ணுவோமா? கொஸ்டின் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இப்போ சைட்ல பண்றேன் பாருங்க, புரியுதான்னு? இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2 காமன் வெளியே எடுத்தோமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல x² 3² பிரிக்கலாமா? அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா a² - b², 5வது ஃபார்முலாமா? அப்ப என்ன போடுவோம்? a + b a - b ரெண்டு ஃபார்முலா பிரிச்சு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஈக்குவேஷன் இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, பெருக்குனா இந்த ஆன்சர் வரணும். சரிங்களா? கூட்டுனா இந்த ஆன்சர் வரணும். இதுதான் காரணிப்படுத்துக லாஜிக். அப்போ 3யும் 1யும் பெருக்குனா 3, இங்க மைனஸ் இருந்தா பெருக்கும்போது என்ன வரும்? -3, கூட்டும் போது -2. அப்போ 1 வந்து x - 3. சரிங்களா? சோ இந்த லாஜிக் நமக்கு தேவையில்லை, நான் சொல்ற லாஜிக் வாங்க. நம்ம இங்க டைரக்டா ஆன்சரே வந்துடும். 1 x - 3, இன்னும் 1 x + 1. இது உங்களுக்கு அல்ஜிப்ரா நடத்தும் போது இயற்கணிதம் பேசிக்ல இருந்து நடத்துறேன். சரிங்களா? அது மாதிரி சண்டே இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பாருங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் லைவ் போடலாம் நம்ம சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எல்லாருமே ஆக்டிவா இருங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் லைவ்ல நீங்க வர முடியும். ஸோ அந்த லைவ்ல என்ன முடிக்கலாம் அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்கூல் புக்ல வந்து நம்பர்ஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வீடியோ போட்டோம்னா 20 வீடியோ வரும், நம்பர்ஸ் மட்டுமே. ஏன்னா அவ்வளோ கான்செப்ட் இருக்கு. அது ஒரு 5 லைவ்ல முடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோவா கட் பண்ணி போடுறதுக்கு எனக்குமே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆகும் நம்பர்ஸுக்கு. அது லைவ்னு எடுத்தோம்னா 6வது புக் நம்பர்ஸ் ஒரே லைவ் 7, 8, 9, 10 5 லைவ் 5 வாரத்துல உங்களுக்கு நம்பர்ஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அது பேசிக். அதுல கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்கறாங்க அந்த பேசிக்ல இருந்து. சரிங்களா? அதனால லைவுக்கு தயாராகிக்கோங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைவ் உங்களுக்கு டைரக்டா வரும். அப்ப நீங்க டவுட் இருந்தாலுமே நீங்க டைரக்டா கேட்க முடியும். சரிங்களா? அதுதான் சொல்றேன். ஏன்னா அந்த 5 லைவ்ல நம்பர்ஸை தெளிவா முடிக்க போறேன், புக் வைஸ் வரியா ஒண்ணுமே இல்லை. ஒரு புக்குக்கு கிட்டத்தட்ட 50 கொஸ்டினுக்கு மேல இருக்கு. இப்ப நம்ம லைவ் எடுக்காம இப்படி வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வீடியோ வந்து நான் ஒரு 4 மணி நேரம் வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? லைவ்னா பிரச்சனையே இல்லை, 5 மணி நேரம் நிற்பேன், ஒரு லைவ் முடிச்சு விட்டுலாம், அடுத்து நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப பாத்துக்கலாம். பட் அந்த லைவ்ல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ட்ராக்ஷன் அப்பவே முடிஞ்சிடும். 5 மணி நேரம் வீடியோ ஃபுல்லா பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், முதல் நாள் பார்த்தது மறக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அப்போ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ லைவ்னு முன்னாடியே சொல்லிடுறேன். கண்டிப்பா நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒரு லைவ் கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு காலைல பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு வந்து ஒரு மதியம் ஒரு 3 மணி இல்ல காலைல ஒரு 11 மணி நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கரெக்டா எக்ஸாக்டா பிளான் பண்ணல, ஒரு லைவ் கொடுத்துட்றேன். அதை நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பாத்துருங்க. அடுத்த லைவ்ல இருந்து நான் உங்களுக்கு அந்த லைவ்ல ஒரு பிளான் சொல்லிடுறேன். வாரம் ஒரு நாள் நம்ம சேனல்ல ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுல வந்து ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்களை மட்டும் முடிப்போம். அது கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் டவுட்டா இருக்கோ அந்த ஏரியா, இந்த டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த லாக் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே இதுல கவர் பண்ணிடுறேன். சரிங்களா? இதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி பாக்குறேன். சரிங்களா? ஸோ அது மாதிரி அட்மிஷன் ஆல்மோஸ்ட் ஓவருமா. ஸோ நாளை கழிச்சோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. அடுத்த அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் தான் இருக்கும்பா. ஜூன் மந்த் தான். இப்போ நீங்க அட்மிஷன் போட்டாலுமே ஜூன் மந்த் கிளாஸ்ல தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னொரு 2 டேஸ்ல அட்மிஷனை க்ளோஸ் பண்றோம். ஜூன் மந்த்துக்கு அப்புறம் அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை எக்ஸாம் வந்து ஜூலைல கால் ஃபார் எக்ஸாம் இருந்தாலுமே ஜூன்ல போடுற பேட்ச் ஜூலைல முடிக்க மாட்டேன், இப்பவே சொல்லிடுறேன். அதுவும் 4 மந்த் எடுக்க தான் செய்யும். இது அஸ் யூசுவல் ஷெட்யூல் படி போகும். நீங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டு அதுக்காக ஜாயின் பண்ண அது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், எனக்குன்னு ஒரு டியூரேஷன் வேணும். ஒரு சப்ஜெக்ட் முடிக்கணும்னா அந்த ஆர்டர்ல தான் போகும். வில்லிங் இருக்கிறவங்க
ப்ரீவியஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, ரெண்டுக்கும் என்னது போடுவோம்? HCF. இங்கே x-3 இருக்கு, இங்கே x-3 இருக்கா? அப்போ இதான HCF காமன் எடுத்துக்கலாமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க h-3. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹோல் ஸ்கொயர் டேர்ம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? விரிச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுவோம். ஆனால் இங்கே இருக்க வேரியபிள் என்னதுக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு. இங்கே பிசி சிஏ, அந்த ரெண்டு வேரியபிள்ல ஒரு வேரியபிள் வேரி ஆகுது. அதாவது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இந்த மாதிரி எழுதணுமா அப்படின்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கா? ஸ்டார்டிங்லேயே சொல்லணும், உங்களுக்கு இயற்கணிதத்தில் வந்தால் ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர், சி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஒன்றை தவிர பொதுவான காரணி எதுவும் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா HCF வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு சைடில் எழுதி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, p பவர் 5, p பவர் 11, p பவர் 9. இப்போ இதுல மீ போவா கேட்கறது HCF தான். HCFல என்ன சொல்லியிருக்கோம்? சின்ன லாஜிக், இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? p பவர்ல 5. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். அதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. HCFனா பவர்ல சின்ன பவர், பியோட பவர்ல சின்ன பவர் எது? இருக்கிறதுலே சின்னதுன்னா 5. அவ்வளவுதான் ஆன்சர். முடிச்சாச்சு. ரெண்டாவது கொஸ்டின், 4 x3 y3 z3. x வேற y வேற z வேற, ஒண்ணுமே லிங்க் ஆகல. அப்ப ஆன்சர் 1. அவ்வளவுதான் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஒரே லெட்டர் பேஸ் ஒரே மாதிரி இருந்தாதான் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். இப்போ இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ 1 தானே வரும். ஆன்சர் 1. அவ்வளவுதானே. நான் மூணாவது பாருங்க, 9 15. இப்படி இங்கே எடுத்து எழுதிடுவோம். 9 15. 9 1ஆல வகுத்தீங்கன்னா 9ஆம் வாய்ப்பாடுல 15 வராது. 2 3ல வகுத்தா 3 வருமா? 3ஆம் வாய்ப்பாடுல 2மே வரும். ஓகே, இப்ப ஏல சின்ன பவர் எது? HCF 2ஆ 3ஆ? 2. பில சின்ன பவர் எது? 2லயுமே 2 தான் இருக்கு. அப்ப 2. சில 4ஆ 3ஆ? 3. ஸோ இதுதான் HCF. மூணாவது கொஸ்டின். சரிங்களா? நாலாவது கொஸ்டின், 64 240. ரெண்டுக்கும் HCF எடுங்க. HCF எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 64 டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. 64 டிவைட் பண்ணாது. ஏன்னா 6 நாளா 24, 60 போட்டா தான் 240 வரும். 64 பாதியாகலாம் 32. 32 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. 64 4ஆல் வகுத்தா 16. 16னா 16 5 80. ஓகே, 240 வரும். 16 நாளா 64. அப்போ 16. சரிங்களா? ஏன்னா 32 போட்டீங்கன்னா 5 டைம் 160 வராது. 16 தான் வரும். HCF. இது ரெண்டும் HCF எடுத்திருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா தானா ரியல் டிவிஷன் போட்டு பாருங்க. ஏன்னா 64 அப்படியே எடுத்தா வரலமா. 2ஆல வகுத்தா 32 அப்பவும் வரல. 3ஆல வகுக்க முடியுமானா முடியாது. 4ஆல வகுத்தா 16. 16 எக்ஸோட பவர்ல சின்ன பவர் எது? 6ஆ 8ஆ? 6. அப்ப இதுதான் HCF. அவ்வளவுதான். இதுல வந்து பாருங்க, இதுல பேஸ் ஃபுல்லா இருக்கா? கரெக்ஷன் எடுத்து எழுதிக்கலாமா? A B C. ஏல சின்ன பவர் எது? 1ஆ 2ஆ 3ஆ? 1. பில சின்ன பவர் எது? 2 3 1. அப்ப இங்கேயும் 1. சில சின்ன பவர் எது? 3 1 2. அப்போ 1. அப்ப ஆன்சர் ABC. இவ்வளவுதான். அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் A B and C. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 6. இது ஹோம்வொர்க்மா. தெளிவா ஹோம்வொர்க் நம்பர் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஹோம்வொர்க் நம்பர் 1. கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பா பண்ணிருக்கணும். சரிங்களா? ஓகே, இதுவுமே லாஜிக் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஹோம்வொர்க் நம்பர் 2. 2 ஹோம்வொர்க். சரி, ஓகே, இதுவும் சிம்பிள் தான். இது சொல்லுங்க. இது 3க்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டே போறேன். அடுத்த கிளாஸ் வரும்போது 3க்கும் ஆன்சர் சொல்றேன். 3மே சிங்கிள் லைன்ல ஆன்சர் சொல்லலாம். ஹோம்வொர்க் நம்பர் 3. இப்போ நான் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணல, அதை பார்த்தாலே இந்த 3க்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க. ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஹோம்வொர்க் நம்பர் 3. மொத்தம் 3 ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். 3க்கும் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஈவினிங்குள்ள இன்னொரு லைவும் பிளஸ் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் பேசிக் சேனல் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் சேனல் இன்ஜினியர் தங்கமது IPS அகாடமி, அந்த சேனல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் 8 மணிக்கு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த டாபிக் நான் எடுக்கும் போதே பார்த்தா சின்னதாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோல 9வது முடிஞ்சிருச்சு. அடுத்து 10வது புக்கு, அடுத்து PYQ. அதை முடிச்ச உடனே நம்ம GP போலாம். GP முடிச்சிட்டோம்னா செயின் ரூலும் டைம் அண்ட் ஒர்க்கும் அப்படியே மிங்கிள் பண்ணி பார்த்துக்கணும். புக்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு பிரிச்சு நடத்துறேன். செயின் ரூலை தனியா நடத்துறேன். ஏன்னா அது செயின் ரூல்ன்றது டோட்டலா வேற கான்செப்ட்மா. சரிங்களா? அது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் வரும் இல்லைங்களா? அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா MTH மெத்தட் இருக்கு. 3 இருக்கு. அந்த 3 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டா டைம் அண்ட் ஒர்க், அது டோட்டலா வேற. சில பேர் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சொல்றாங்க. பட் எனக்கு அது தப்புன்னு தெரியல. பட் பிரிச்சு பார்த்தா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு டைம் அண்ட் ஒர்க் 2ஆ உடைக்கணும். ஒன்னு செயின் ரூல், இன்னொரு டைம் அண்ட் ஒர்க். செயின் ரூல்ல 3 கான்செப்ட், டைம் அண்ட் ஒர்க்ல 3 கான்செப்ட், மொத்தம் 6 கான்செப்ட். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஸ்கூல் புக்ல கம்மியா தான் இருக்கும்.
இதுதான் கொஞ்சம் பெரிய ஏரியா சரிங்களா. அடுத்து போக போக கம்மியாயிரும். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப பெருசு. சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே 30 வீடியோ வரும் உங்களுக்கு வீடியோ கணக்கில் பார்த்தா இந்த மாதிரி. ஏன்னா ஸ்கூல் புக்கு பிஒய்க்யூ கான்செப்ட்னு போனோம்னா 30 வீடியோ வந்துடும். அப்படிங்கிறப்போ அதை கொஞ்சம் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் டாபிக்லாம் முடிக்கிறோம்ல அந்த மாதிரி லைவ்ல கொஞ்சம் முடிச்சாதான் குரூப் 4 எக்ஸாம்குள்ள முடிக்க முடியும் உங்களுக்கு. மீ போ வா HCF கேட்டிருக்காங்களா? சரி இது ஃபுல்லாக சால்வ் பண்ணலாமா? இப்போ இதில் வந்து பாருங்க 2x + 5 5x + 2 இதுக்கு ஏதாவது மீ போவாங்க சான்ஸ் இருக்கா? வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ 1 அவ்வளோதான். தேவையாகனா 1. இப்போ இதில் பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் a பவர் நான் mக்கு பதிலாக 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். a பவர் 1 + 1 என்னது 2, a பவர் 3, a பவர் 4. இதுல சின்ன பவர் a பவர் 2 தானே சின்னது. அப்போ இதானே HCF. அப்போ ஆன்சர் என்னது a பவர் m + 1. இதுதான் HCF. ஏன்னா இதான் சின்னது. mக்கு ஒரு வேல்யூ போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும் டேரக்டா. ஸோ HCF தானே கேட்டிருக்காங்க மீ போவா. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2a² + a இது ஒரு நம்பர் சொல்றாங்க. 4a² - 1. ஓகே. இப்போ இதுல ஏவை காமனா வெளிய எடுத்தீங்கன்னா 2a + 1. இதுல வந்து 2a² a² - b² பிரிக்கலாமா? அப்போ a + b a - b இந்த மாதிரி பிரிக்க முடியுமா? அப்ப இது ரெண்டுலயும் காமனா எங்க வருதுன்னு பாருங்க. இது ரெண்டுலயும் காமனா வருது 2a + 1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் 2a + 1. இதுதான் என்னது HCFன்னு சொல்லலாமா? ஓகே புரியுதா? ரெண்டையும் காமனா இருக்க நம்பரை வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் அல்ஜிப்ரால பாலினாமியல்ல வந்துருச்சுனாலே அது ஹோல் ஸ்கொயர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு நம்பரை காமனா வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு லாஜிக் வச்சு தான் டேலி பண்ணணும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3 முடிச்சாச்சு. ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். இதுல வந்து பாருங்க 3, 5, 7 3, 5, 7 மூணுமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அப்ப ஆன்சர் 1 தான், வேற எதுவுமே இருக்காது. அது மாதிரி லெட்டரும் பாருங்க ABC 3 வேற வேற. அப்ப ஆன்சர் 1 சரிங்களா. ஓகே. இப்போ இதுல வந்தோம்னா x², இப்போ இதை x பவர் 4 x² தி ஹோல் ஸ்கொயர் -1² பிரிக்கலாம். இது ஒரு நம்பர். இது எப்படி பிரிக்கலாம்? x² - 1². சரி. இப்போ இதை நம்ம a + b a - b எழுதுனீங்கன்னா x² + 1² a² + b² x² - 1², a² - b². இங்க என்ன இருக்கு? x² - 1². சரி ஓகே. நான் இதுக்கு ஆன்சர் வந்து இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து காமன் எடுத்தேன்னா இதுதானே ஆன்சர் ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ x² - 1² இருந்தா ஆன்சர் கரெக்ட். இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் HCF எடுத்துட்டோம். இந்த ஆன்சரை ஒரு சில டைம் புக்ல இப்படியே கொடுக்காம எக்ஸ்பிளைன் பண்ணி கூட கொடுக்கலாம். இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? x + 1 x - 1. அப்போ 1 x + 1 x - 1 அப்படின்னு ஆன்சர் இருக்கலாம். இல்லைன்னா x² - 1² ஆன்சர் இருக்கலாம். இப்போ அறகுறையா பாதியில இருந்து பார்த்துட்டு புரியலன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இதோட பேஸ் ஃபுல்லா முன்னாடி நடத்திருக்கேன். அதனாலதான் 8வது வீடியோக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. LCM HCFல மட்டும் ப்ராப்பரா பாருங்க, ஈஸியா புரியும். ஸோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு வேகமா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ இதுல ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? அதுல ஒரு 3 ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இதுல ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இதுவும் நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியானவே தான். ஹோம்ஒர்க் நம்பர் 4 சரிங்களா. 4 ஹோம்ஒர்க்கு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம் சரிங்களா. 4 ஹோம்ஒர்க் கொடுத்தா 4க்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் கண்டினியூஸா படிங்க. ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா படிக்காம விட்டுறாதீங்க. ஸோ அது வீக்கெண்ட்னால தான் கம்மியான கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்த பாட்டையும் சேர்த்து நடத்திடலாம். ஸோ அது பாதியில நிற்கும். 10th புக் எடுத்தோம்னா அது ஒரு வீடியோல முடிச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்டா சண்டே ஈவினிங் லைவ் 8 மணிக்கு மறக்காம அட்டன் பண்ணுங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 25 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிளியரா கொடுப்பேன். ஸோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கன்சிஸ்டண்டா படிங்க. ஒண்ணு தான் கன்சிஸ்டண்டா படிங்க. உங்களுக்கே ஒரு பேர்டன் அதிகமாகிறப்போ நானே கொஞ்சம் வெயிட்டேஜை குறைச்சி எழுதி தான் கொடுப்பேன். அதனால நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது. காலையில 4 to 5 இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா தனியா எல்லாருக்குமே காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லிங்க், ஒரு சில இம்பார்ட்டன்ட் PDFs, அது மாதிரி இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ப்ராட்காஸ்ட்ல எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட் ஆர் ப்ராட்காஸ்ட்ல ஆட் ஆகணும். ப்ராட்காஸ்ட் ஒன்று இருக்கு, பாட்காஸ்ட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க, TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சொல்லி என்னோட நம்பர் 9626699743. ஆக்சுவலா நான் என் கையில இருக்காது மொபைல், பட் இதை சேவ் பண்ணி உங்களுக்கு அட்மின் சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணிட்டு நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காம இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை நான் ஒரு நாள் பண்ணி அதுக்கு நான் சேவ்னு சொல்லி ரிப்ளை வந்துடும். அப்படி ரிப்ளை வரல அப்படின்னா அடுத்த நாளும் பண்ணுங்க. கொஞ்சம்
இது பண்ணாதீங்க, இது நினச்சிக்க வேணாம். ஏன்னா நிறைய மெசேஜ் வர்றப்போ சேவ் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் அது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்பீட்டடாக சடனாக ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வந்து நான் பண்ணுறது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக் மெசேஜ். நீங்கள் பண்ணீங்கன்னா சடனாக வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அது வந்ததுக்கப்புறம் சேவ்டுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா உங்கள் நேமை சேவ் பண்ணி பாட்காஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதில் தான் அடுத்தடுத்த இப்போ நம்ம ஒரு லைவ் போட போகிறோம்னா கூட ஒரு இன்டிமேஷன் டக்குன்னு வந்துடும். சரிங்களா? அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டை உடனே பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 150 வீடியோ பிளான் பண்ண மாதிரி பக்காவாக கொடுத்து முடிச்சிருவேன். ஒரு சில டாபிக் இந்த மாதிரி லென்த்தாக போகும், ஒரு சில டாபிக் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அதனால் நம்ம டாபிக் போகிறத வச்சு நம்ம யோசிக்க வேணாம். இப்போ வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் LCM QCF 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் நான் புக்கு பேஜ் நம்பர் விடாமல் ஒன்று போய் ஒன்றா எங்கெங்கெல்லாம் இருக்கோ பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் ஒரு தடவை சும்மா ஒரு டைம் ஒரு காட்டி விட்டுலாம் அப்படின்னா ஈஸி. எனக்கு ஒரு 50 வீடியோவில் முடிச்சு விட்ருவேன். 1 ஹவர் ஷார்ட்டாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டால் எனக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த டாபிக் எவ்வளோ தூரம் வருது, புக்கு லைன் பை லைனாக காட்டி நடத்துறதுனால டைம் ஆக தான் செய்யும். எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது அப்படின்னா பெஸ்ட்டாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் என்ன மீன் பண்ணி சொல்லலை, வேலையாக இருந்தாலுமே சரி, இவ்வளோ நாள் கஷ்டப்படுறமே, இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணணுமா, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் அதோட வேல்யூ புரியும். வெயிட் பண்ணி கிடைக்கிற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சும்மா லேசானதாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பெருசாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணும்போது டீவியேஷன் மட்டும் ஆயிடக்கூடாது. ஸோ டீவியேஷனுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒருத்தவங்க நார்மலாக இருக்கும்போதே அவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம மொபைல்லேருந்து சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்மளை டிவியேட் பண்ணும். அந்த டீவியேஷன்லேருந்து எப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களோட வேலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேலை பார்க்குறது தப்பு கிடையாது. ஒர்க் போயிட்டே படிக்கிறேன் அவங்கள பற்றி நான் சொல்லவே இல்லை. நார்மலாக படிக்கிறவங்க சரி 8 மணி நேரம் இருக்கே, 10 மணி நேரம் இருக்குது, ஒரு 1 ஹவர் டிவி பார்ப்போம், 1 ஹவர் பாட்டு கேட்போம். இந்த மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சோசியல் மீடியாவுமே நம்மளோட டயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். அதில் வந்து சோசியல் மீடியாவில் கணக்கில் அடங்காமல் அவ்வளோ இருக்குது. வேணா உங்கள் சப்ஜெக்ட்டும் அப்படி தான், யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரை அவ்வளோ இருக்குது. பட் எதை எடுக்க போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஃபேஸ்புக் ஒரு 10 நிமிஷம், அப்படியே வாட்ஸ்அப்புக்குள்ளே போவீங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க, முடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போக போக என்ன ஆகும், நம்ம டைமில் பாதி டைம் அதுவே எடுத்துக்கும். சில பேர் முழு டைமையும் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. பெரிய ஏமாளித்தனம் அதை விட பெருசு கிடையாது. சரிங்களா? நம்ம எதுக்காக அங்கே போகிறோன்றதை புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க சூப்பர், வெல் அண்ட் குட். நான் அவங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை தேவையை தாண்டி யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்மளோட தேவை என்ன, அதுக்கு மீறி யூஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பில் பின்னாடி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஏஜ் போயிடுச்சு, டைம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்காது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. கையில் இருக்கிறது டைம் மட்டும்தான். அது போக கிடைக்கக்கூடிய நோட்ஸு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று வைக்கணும்னா வைங்க. இல்லை நான் சோசியல் மீடியா சைடே போக மாட்டேன், யூடியூப் மட்டும் தான் வரேன்னா எதுவுமே வைக்க வேணாம். நல்லா படிங்க, படித்து பாஸ் பண்ணுங்கள், அது போதும். நான் ஏதாவது பண்ணுறேன், நான் சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் அப்படின்றவங்க வைங்க. இல்லை நான் இங்கே தான் சோசியல் மீடியாவே போக வேணாம்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம், போகவே வேணாம். யூடியூப் எடுக்கிறீங்களா, வீடியோ பார்க்குறீங்களா, அடுத்த வந்து புக் எடுத்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்காக நீ போகிறேன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க சொன்னீங்க, நான் போய் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை போய் 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் அப்படி பண்ணுறவங்க நார்மலாக பார்க்குறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக படிங்க. சரிங்களா? வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அது மாதிரி நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. டெலகிராமில் அப்டேட் ரெகுலராக வந்துகிட்டு இருக்குது. சில பேர் அது இன்னும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகேம்மா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லைவில் மீட் பண்ணலாம். கொஞ்சம் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, உங்கள் டவுட்ஸை கேளுங்க. ஒன் பை ஒன்னாக டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கணிதம் ஏன் கஷ்டம்னு சொல்லியே ஒரு வீடியோ போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு 1/2 hour கணிதத்தை ஏன் நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸை கஷ்டம்னு சொல்கிற பசங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி அதில் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.